ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹஷு. கலாட்டா கல்யாணம் எஃப்எஃப் பார்க்க வந்த எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயத்தில் வீடியோஸ்க்கு வியூஸ் வராது, கமெண்ட் வராது. ஆனால் நீ பார்க்குற ஷார்ட்ஸுக்கு மட்டும் கமெண்ட் வரும், லைக் வரும், வியூஸ் வரும்ன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா ஸ்டோரிஸ் நான் திங்க் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஷார்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸுக்கு வர்றது ஹாப்பியாக இருக்குது, ஆனால் வீடியோஸுக்கு வர மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்ட் எதுக்குமே கமெண்ட் வந்ததே கிடையாது. சரி விடுங்க, அதையே கூட பார்த்துக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு இந்த இதை கேட்டுட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேடா. நம்ம எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஜேகே ஃபேமிலியில் ஜேகேவோட அப்பா அம்மா, அப்புறம் நாம்ஜூனும் யுங்கியும் தான் ஜேகேவோட அண்ணனுங்க. ஸோ எங்கள் தேயாங் ஃபேமிலியில் தேயாங்கு, சின்னு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இப்படி. ஸோ அடுத்தது ஜிமின் தனியாக ஒரு கசின், அவங்க அத்தை பையன். அப்போ அந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்காங்க. நாம்ஜினுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜேகே தேயாங்கோட முறப்பையன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஃபர்தராக நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? ஸோ அப்போது ஒரு ஸ்டார்டிங் சீனில் ட்ரெயினில் தான் காட்டுறாங்க. தேயாங் தான் லக்கேஜ் எல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். யார்கிட்டனா ஜிமின் கிட்ட தான். டேய் ஜிமின், என்னடா உனக்கு அவசரம் அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு? இப்போ தானேடா நாம்ஜனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே உடன் உனக்கு கல்யாணம் ஆகணுமா அப்படின்னோடனே, ஏன்டா நாங்கள் கல்யாணம் பண்ணால் அதில் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். எனக்கு என்னவா? டேய் நான் போய் காலேஜில் கேட்குறேன் கல்யாணத்துக்குன்னு, ஏன்டா போனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம்னு கேட்டேன், இப்போ அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணங்கிற, எத்தனை கல்யாணத்துக்குலாம் நீ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கேட்குறாங்க அப்படின்னோடனே ஜிமின் சிரிச்சிட்டு, அதுக்கு தான் நம்ம ஊர்லேயே படிக்க சொன்னேன், உன்னை யார் அவ்வளோ தூரம் போய் படிக்க சொன்னது, நம்ம ஊர்லன்னா நீ கட்டடிச்சிட்டு கூட வந்துடலாமே அப்படின்னோடனே, ஆமாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உட்காந்துருக்கார் அவரோட சீட்டில் அந்த ஜன்னல் சைடு. ஸோ அப்போது ஜிமினும், டேய் யுங்கி உங்ககிட்ட ஏதாவது பேசினா அப்படின்னோடனே, நீ வேறு யுங்கியெல்லாம் எனக்கு ஏன் கால் பண்ண போகிறாரு, நான் கால் பண்ணாலே எடுக்கிறது பெரிய அதிசயம் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்ல, யுங்கிக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த கல்யாண வேலையில் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு. மாப்பிள்ளை பிஸியாக இல்லாமல் வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னோடனே, நீ தான் ரொம்ப வெட்டியாக இருக்கான்னு நினைக்கிறேன், உனக்கு தான் ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. ஜிமின் ஏன்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சரி நான் வரேன் அப்படின்னோடனே, ஆமாம் நீ மட்டும் தனியாக வர அப்படின்னோடனே, ஏன் நான் தனியாக தான் வருவேன் இல்லை நான் அப்படின்னோடனே, இல்லை யுங்கி சொன்னால் உன் கூட தான் ஜேகேவும் வருவான்னு அப்படின்னோடனே, ஜேகேவா? இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, யார் ஜேகே அப்படின்னோடனே, அடா பாவி என்னடா மறந்துட்டியா, உங்கள் அண்ணனை நீ யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னோடனே, நாம்ஜூனுக்கு. நாம்ஜூனோட கடைசி தம்பி யார் அப்படின்னோடனே, அப்படி தெளிவாக சொல்லிட்டு போடா கடைசி தம்பின்னு, அதை விட்டுட்டு ஏன்டா இவ்வளோ தூரம் இழுக்கிற அப்படின்னோடனே, அது என்னடா எப்பட்றா உன்னால் மறக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, டே அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதை ஞாபகம் வர நான் வச்சுக்கணுமான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ தான் ஜேகே முன்னாடி அப்படியே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. தேயாங்க பார்த்துட்டு, வாங்க ஜேகே அப்படின்னோடனே, ஜிமினும் ஜேகேவா அப்படின்னோடனே அவரும் ஃபோனை கட் பண்ணு, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, இதுக்கு எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட, அதாவது தேயாங்க்கு முன்னாடி இருக்க சீட்டு, ஸோ அங்கே உட்கார. அப்போது ஜிமினும் அனுபவிடா ராசா அனுபவின்னு சொல்லிவிட்டு அவரும் ஃபோனை வச்சுரு, பாவி பைய துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னோடனே அவரும் மறைக்கிறாரு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் என் கூட வரீங்கன்னு ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னோடனே,
நீயும் தான் வரேன்னு சொல்லலை, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்க. அது சும்மா அப்படின்னோடனே என்ன சும்மா அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு சரின்ற மாதிரி அவரோட பேக்கில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து காதில் போட்டு பாட்டு கேட்கலான்னு போக ஜேக்கிட்ட அடுக்குன்னு அந்த ஹெட்ஃபோன்ஸை பிடிக்கிட்டாரு. தேங்கும், என்னங்க உங்கள் பிரச்சனை, சும்மா பேசினாலும் மறைக்கிறீங்க, சரி பேசாமல் நம்ம பாட்டுக்கு பாட்டு கேட்போன்னு எடுத்தால் அதையும் பிடுங்குறீங்க அப்படின்னோடனே, பின்ன முன்னாடி நான் எதுக்கு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னோடனே, சரி இப்போ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னோடனே, ஜிம்மன்கிட்ட அப்படின்னோடனே, ஜிம்மன் என்ன சொன்னான் அப்படின்னோடனே, அவனுக்கு ஏதோ அவங்க வீட்டிலலாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களாம், அவனும் கொஞ்ச நேரம் கழித்து ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னான். நானும் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கலை அப்படின்னோடனே, இன்னுமா எடுக்கலை அப்படின்னோடனே, ஏங்க கல்யாணம் 4 நாள் கழிச்சு தான் நான் நடக்க போகுது, அதுக்குள்ளே நான் எடுத்துருவேன் அப்படின்னோடனே, என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, அதுக்குள்ளேயா நடக்க போகுதுன்ற இதே வச்சுருக்கியா அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் பேக்கை பார்க்குறாரு, தண்ணி பாட்டில் வாங்கவே இல்லை. ஐயோ தண்ணி தாக எடுத்தால் நான் என்ன பண்ணுறது, இது வேறு ரொம்ப தூரம் போகுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜேகே பார்த்து ட்ரெயின் இன்னும் எவ்வளோ நேரத்தில் கிளம்பும் அப்படின்னோடனே அவரும் பார்த்துட்டு நான் 5 நிமிஷத்தில் கிளம்பிடும். 5 நிமிஷம்தான் இருக்கா, ஒரு வேளை கீழே இறங்கிட்டு ட்ரெயின் போயிடுச்சுன்னா அப்படின்னோடனே, அவரும் எதுக்கு கீழே இறங்குற அப்படின்னோடனே, இல்லை தண்ணி பாட்டில் வாங்க மறந்துட்டேன்னொடனே, சாப்பிட மறந்தியா அப்படிங்கிறாரு. தேங்கும், ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னோடனே, பின்ன சும்மா தண்ணி பாட்டில் வாங்க மறந்துட்டேன், கிண்ணி பாட்டில் மறந்துட்டேன், அப்பா பார்த்தாலும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. தேங்கும், இவன் கொடுக்குறதெல்லாம் நம்ம வாங்கணுமான்ற மாதிரியே பார்த்துட்ருக்கேன். ஜேக்கும் வேணா நான் போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ ஜேகேவும், உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் உன்னை லாஸ்ட்டாக பார்த்தது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லலை. அவரும் இப்போ காலேஜ் எந்த இயர் அப்படின்னோடனே, 2nd இயர் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னோடனே ஜேகே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவரும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தெரியாமல் இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் பாட்டு கேட்டுட்ருக்காரு. இங்கே தேங்கும், இதை தானே நான் பண்ண போனேன், என்னதை மட்டும் பிடிங்கி வச்சுட்டு இவர் மட்டும் பாட்டு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி பார்த்து மறைச்சிட்டு சரி என்ன சும்மா ட்ரெயினுக்கு வெளியே பார்த்துட்ருக்காரு. ஒரு 5 நிமிட்ஸ் ஜேகேவும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு பாட்டு கேட்டிருப்பானா, அச்சா பிள்ளையோடத வேறு பிடுங்கி வச்சுட்டோம் பாவம், தனியாக எங்கேயாவது பராக் பார்த்துட்ருக்க போகிறான்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா தேங்காட்டுக்கு 5 நிமிஷம்தான் தூங்கிட்டாரு. ஜேகேவும் எப்புட்றா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூங்கினான் அப்படின்ற மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு. தேங்கலாம் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஜேகேவும் அது சரி நான் என்னமோ நினச்சேன், ஆனால் இங்கே என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்டு சரி போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பாட்டு கேட்டுட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ தேங்காய் போட்டு பட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. தேங்கும், ஐயோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஜேகே, டேய் என்னடா தூக்கத்தில் அப்படியே லாஸ்ட் ஸ்டேஷனில் போய் இறங்கிக்கிறியா, நம்மளது வந்துருச்சு வாடா அப்படின்னோடனே, அவ்வளோ நேரமாவா நான் தூங்கினேன் அப்படின்ற மாதிரி அவரும் எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆக போகுது, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி அவரும் சரின்னு அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டுருக்கச்ச அப்போ தான் ஸ்டேஷனில் பார்க்க அவங்க உற்றார் உறவினர்னு அவ்வளோ பேர். தேங்க அதில் பாதி பேர் கூட தெரியாது, பாதி என்ன ஒரு காவாசி பேர் கூட தெரியாது. ஆனால் ஜேகே அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ பேர் தெரியுது அப்படின்ற மாதிரி. இங்கே ஒருத்தர் தேங்க அப்படின்னோடனே, ஐயோ இவர் எப்படி கூப்பிட்றது, மாமான்னு கூப்பிடவா இல்லை பெரியப்பான்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். என்னடா பேசாமல் இருக்குன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன் பெரியப்பான்னொன்னே, பெரியப்பாவா டே நான் சித்தப்பாடா அப்படின்னோடனே, ஐயோ தப்பாக சொல்கிறோமேன்ற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ இப்போ அவங்க அம்மா தான் தேங்க என்னடா மூஞ்சிலாம் கொஞ்சம் வீங்கி போன மாதிரி இருக்குன்னொடனே ஜேக்கும் ட்ரெயினில் நல்லா தூக்கம்,
அப்படியே ஏதோ தூக்கத்தையே கண்டாத மாதிரி அப்படி தூங்கிட்டு இருந்தான். அப்போ மூஞ்சி வீங்க தானே செய்யும் அப்படின்னோடனே, ஏன்டா அப்படியா தூங்குற, ஏன்டா ஹாஸ்டல்லலாம் தூங்குறதே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. தேங்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு இருக்க. ஜேகே தான் எல்லாருக்கிட்டேயும் நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறான். தேவனுக்கு தான் ஒருத்தரையும் தெரியலாமா இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உன்னோட 3வது பெரியப்பாடா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ ஒரு வேலையாக அப்போ காரில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. தேங்க வந்து ஜேகே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. தேங்க உட்காந்துருக்க. ஜேகேவும் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு சருன்னு போயிட்டுருக்கான். லைக் எவ்வளோ நாள் கழித்து தேங்க வரானா, அந்த ஊரில் அந்த வீட்டுக்கு போகிற பாதை கூட அவன் மறந்துட்டான். அந்த அளவுக்கு பிஸி அப்படின்ற மாதிரி இருப்பான் போல். ஜேகே பாட்டுக்கு சருன்னு வந்துட்டான் அவன் வீட்டுக்கு. ஸோ அவங்க வீட்டில் தானே ஃபங்க்ஷன். ஸோ எல்லோரும் அவங்க வீட்டில் தான் தங்குவாங்க. ஜேகே வீடு சும்மா இல்லை, அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடு தான் ஜேகேவோட வீடு. ஸோ அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கார்லேருந்து இறங்க அவங்க அம்மா வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே நல்லா இருக்கியாடா, ஒரு ஃபோன் கூட அடிக்கடி பண்ணுறது கிடையாது, நான் தான் பண்ணி பேசணும், நல்லா இழைச்சி போயிட்டா அப்படின்னோடனே ஜேகேவும்மா போய் சொல்லாதம்மா அப்படின்றாரு. டேய் நிஜமாகவே இழைச்சி போயிட்டாடா அப்படின்னோடனே தேங்கும், எது இழைச்சி போயிட்டானா, பார்க்குறதுக்கு 6 அடி அர்னால்டு மாதிரி இருக்கேன், இவன் எங்கடா இழைச்சி போனான் அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் ஜேகேவும் ஏதாவது சொன்னேன் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லையே அப்படின்னு தேங்கும். அவரோட பேக் வந்து எடுக்கிறதுக்கு அந்த அடுக்கி போய் எடுத்துட்டு இப்போ தான் வரவங்க அத்தை, அதாவது ஜேகேவோட அம்மாவும் தேங்க பார்த்து, நீ என்னடா அவனோட இழைச்சி போயிட்ட, ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இல்லையோன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அத்தை, எந்த ஹாஸ்டலில் தான் சாப்பாடு நல்லா இருந்திருக்கு அப்படின்னொன்னே, சரி விடு அதான் 4 நாள் வரல அத்தை வீட்டுக்கு, அத்தை நல்லா உன்னை புசுன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னொன்னே அவரும் சிரிச்சுட்டு, அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா தேங்க்ஸ் எல்லாம், வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேங்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவர் கட்டி பிடிச்சிட்டு, அத்தை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரூம் காட்டினீங்கன்னா நான் கொஞ்சம் போய் தூங்குவேன் அப்படின்னோடனே, டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் டயர்டாக இருக்குது அப்படின்னோடனே, என்னடா 4 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லோடனே, எனக்கா கல்யாணம், எங்கேஜ்மெண்ட்டுக்கு தானே கல்யாணம், அப்போ எனக்கு டயர்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை அப்படின்னோடனே, என்னது அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணமா, நீ உனக்கும் தான்டா கல்யாணம் அப்படின்றாரு. ஒன்றும் புரியல அவருக்கு. அவரும் வந்து கட் அவுட்டை பார்த்தா தேங் பக்கத்தில் வேறு யாருன்னே அந்த பையனை தெரியல. ஸோ தேங்க்கு வந்து ஒன்றும் புரியல. இப்போ வேகமாக உள்ளே போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அங்கே இருக்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்க்குறாங்க. தேங்க ஒரு பாட்டி தான், ஏன்டா பேராண்டி அந்த உடனே கத்திக்கிட்டே இருக்க, ஆத்தாளை விட்டு இருக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்க, கிளவி உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுட போகிறேன், பேசாமல் போகல அப்படின்னு சொல்லிட்டு வரும். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் தேங்கோட சித்தியும், டேய் தேங்க அங்கே இருக்காங்க பாரு அம்மா அப்படின்னோடனே, சரின்னு அவரும் குடுன்னு போய் அம்மா அப்படின்னோடனே, என்னடா அப்படின்னு சொல்ல, அம்மா உன்ட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னோடனே, எங்கடா அப்படின்னோடனே, அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. டேய் நிறையா வேலை இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. போய் இப்போ ஒரு ரூமில் தான் அப்படியே டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு, அம்மா என்னம்மா நடந்துட்டுருக்கீங்க, எங்கேஜ்மெண்ட்டுக்கு கல்யாணம் வான்னு சொன்னேன், இது என்ன கட் அவுட்டில் என் பக்கத்தில் எவனோ ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், என்ன ஏமாற்ற பார்க்குறியாண்ணா அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைடா, இந்த ஊர் பண்ணையாரோட பையன் அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னானா, சரின்னு அப்பா தான் ஒரே வாக்கில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சார் அப்படின்னோடனே, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னோடனே, என்னடா இப்படி பேசுகிற, இப்போ இவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா பண்ணோம், நாங்கள் பாட்டுக்கு முடிவு எடுப்போம், நாங்கள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், வாழ்கிறது தான்டா உங்கள் வேலை அப்படின்னோடனே, அம்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு ஆளே தெரியாது அப்படிங்கிறேன் அப்படின்னோடனே, அவ்வளோதானே மேல் ரூமில் தான் தங்கியிருக்காரு, போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னோடனே, அம்மா கொட்டு பேத்தாதம்மா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னோடனே, என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, அம்மா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னோடனே, அவரும் என்னது பிடிக்கலையா, எவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா,
நீ பாட்டுக்கு பிடிக்கலன்ட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, கல்யாணம் நடந்தே தீரும், 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம், பேசாமல் அமுக்கிக்கிட்டு வீட்டிலையே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போகிறாங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் அவங்க அம்மா தான் கேட்காம போயிடுறாங்க. ஸோ இப்போது தேங்க தான், என்னடா கடவுளே இது, ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குது, என் வாழ்க்கையில் நான் அப்படிலாம் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் தான் நினச்சிட்ருக்கா. அப்போ தான் வந்து யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்த்தா ஜேகே. அவனும் வந்துட்டு அச்சோ தப்பான ரூமை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். இவன் வேறு வர கடுப்புக்கு அப்படின்ற மாதிரி அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தேங்க தான் அவரோட ஃப்ரெண்டு ஹோபிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹோபியை எடுத்துகிட்டு சொல்கிறான், மச்சான் ஒரே கல்யாணம் களை கட்டும் வீட்டில், எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க உறவுக்காரங்களோட, நான் மட்டும் இங்கே தனியாக சிங்கி அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னொடனே, டேய் வாயை பிடுங்காத அப்படின்னு சொல்லவும், ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. எது உனக்கு கல்யாணமா? டேய் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு மட்டும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா என்கிட்ட ஒரு 6 நாளைக்கு முன்னாடி சொல்லு, நான் அவனை பற்றி அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கணுன்னு. எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு புசுக்கன்னு வச்சுருக்க அப்படிங்கிறாரு. அட மிதிச்சு கொன்னுடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லவும், ஏன்டா அப்படின்னு, நானே இங்கே அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்களேன்னு டென்ஷனில் கிடக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் 6 நாளைக்கு முன்னாடி சொல்லணுமா, அட கருமம் பிடிச்சவொடனே எனக்கே இப்போ தான்டா சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அவரும் கவலைப்படாத நான் கிளம்பி வரேன் என்ன அப்படின்னோடனே, கிளம்பி வந்து சார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னோடனே, டேய் ஒன்று கல்யாணம் நடக்காமல் தடுப்போம், இல்லை கல்யாணம் நின்று உன் கல்யாணத்தை நான் பார்க்க வேணாமா, அதுக்கு தான் வரேன் அப்படின்னோடனே, ஏய் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ண தேங்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவனும் ஃபோனை வச்சுட்டு கையில் பட்டு நடிச்சிட்ருக்கான். இன்றைக்கி விட்டா நாளைக்கு அடுத்த நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே இவருக்கு கல்யாணம். ஸோ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. லைக் அந்த கட்டவுட்டை பார்க்க அது பக்கத்தில் இருக்க வேறு ஏன்னு 32 பல்ல காட்டி சிரிக்கிறான். அதெல்லாம் தேங்கு பார்க்குறதுக்கு வெறுப்பு தாங்கலை. லைக் விட்டால் அவர் மூஞ்சியில் ஆசிட் அடிச்சிருவான் போல், அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கான். ஸோ போகிற நாள் அன்றைக்கி நைட்டு தான் ஜேகே தான் வந்து மாடியில் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆமாண்டா இங்கே எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, எல்லாரையும் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்க. அவரும் ஆமாம் அந்த ப்ராஜெக்ட்டு இன்னைக்குள்ளே முடிக்கணும், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நீ கொஞ்சம் மட்டும் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துரு, எல்லாம் ஓகே தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தான் தேங்க வந்து அப்படியே அந்த பக்கம் கிராஸ் ஆகுறத பார்க்க ஜெயிக்கவும், யாரையோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அந்த பால்கனிலேருந்து கீழே அப்படி குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா எவனும் காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சிட்ருக்கான். தேங்கும் ஜேகேவும் யாரா அவன் அப்படின்ற மாதிரி குறுன்னு பார்த்தா அப்போ தான் தேங்கன்னு தெரியுது. அவனுக்கு அந்த ஹைட்டு கூட எட்டலை. கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்க ஒரு வாளி இருக்கும், அந்த வாளியை கவுத்து போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கான். குதிக்கலாமா வேணாமா, குதிச்சா அம்மா ஜல்லிக்கு பெருச்சரமாக மாட்டோமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஜேகே தான் அப்போ டே தேயாங் அப்படின்னு சொல்லி ஒரு கற்று பார்த்தா தேவாங்க தான் வந்து திரும்பி பார்த்துட்டு, ஐயோ நான் பார்த்துட்டானா, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு குதிச்சிட்டான். ஒரு வழியாக நல்லபடியாக லேண்ட் ஆகிட ஓட ஜேகேவும் ஐயோ இவன் ஓடி போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு குடுன்னு தேயாங் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. தேயாங்கு தான் எந்த சந்தும் தெரியல, எந்த பொந்தும் தெரியல, எந்த பக்கம் போனால் வழி வரும்னு தெரியலையேன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஊரில் எவ்வளோ சந்து இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து போயிட்டுருக்கான். ஜேகே தான் ஐயோ எதுக்குள்ளே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆக்கு வெத்தலை பாக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒரு இதில் போக கரெக்டாக வந்து ஜேகேவும் தேங்க அப்படி பிடிச்சிட்டாங்க கையை. தேங்கும் டேய் விடுறா என் கையை அப்படின்னோடனே, விடுடாவா எவ்வளோ தைரியம் உனக்கு, மாமாவை இப்படி தான் கூப்பிடுவியா அப்படின்னோடனே, மாமாவாது சாமாவாது என்னை விடு, நான் போகணும், நான் ஓடிப்போ போகிறேன் அப்படின்னோடனே, என்னது ஓடிப்போ போறியா, டேய் உனக்கு கல்யாணம் வச்சிட்ருக்கா, ஏன் ஓடி போகிறேன்னு சொல்கிற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, ஏன்டா நீயும் தானே என் கூட ட்ரெயினில் வந்த, ஒரே ஒரு தரையாவது உனக்கு கல்யாணம், நீ ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்க ட்ரெஸ்ஸுன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னோடனே அவரும்
ஏன்டா எனக்கு என்ன தெரியும், நீ வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த, இல்லைன்னா நான் அதை பற்றி ஏதாவது கேட்டிருப்பேன் அப்படின்னோடனே, எல்லாம் என் தப்பு தான், சரி என்னை விடு, நான் ஓடி போக போகிறேன், எனக்கு கல்யாணமே பிடிக்கல அப்படின்னோடனே, நீ ஓடி போயிட்டேன்னா என் அண்ணன் கல்யாணமும் சேர்ந்து நின்றுமே, அதெல்லாம் முடியாது, நீலாம் ஓடி போகக்கூடாது அப்படின்னோடனே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, ஏன்டா உங்கள் அண்ணன் மட்டும்தான் ஒரே ஆளா, நான்லாம் மனுஷனே கிடையாதான்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. சீக்கிரமா இப்போ நீ எதுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க, இந்த பண்ணையார் பையனுக்கு என்ன குறைச்ச, அழகா லட்சணமாக இருக்கான், இங்கே பாருன்னு சொல்லிட்டு கட் அவுட்டை காட்டுறாரு. நல்லா சீச்சா மாதிரி, இந்த மாதிரி ஒரு இழிச்சவையை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, வா வாட் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருக்காரு. தியாகம் என்ன நக்கலா, என்னாலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவனை பிடிக்கலை அப்படின்னொடனே அவரும், அப்போது உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, அதான் உற்றார் உறவினர் அவ்வளோ பேர் சூழ்ந்துருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லு, அதை விட்டுட்டு ஓடி போகிறேங்கிற அப்படின்னொடனே அவரும், எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணத்தை வச்சுருக்கேன், நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, அப்போ உங்கள் அப்பங்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவாது இது பரவாயில்ல, எங்கள் அப்பா 2 காலையும் உடச்சி ஊனமானாலும் பரவாயில்ல அவனுக்கு கட்டி வச்சிருவேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் கேட்க முடியாமல் தான் ஓடி போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, அப்போது வெரி சேட் தான், ஓடி தான் போய் ஆகணும். ஆனால் அதுக்குன்னு ஒன்று ஓடிலாம் போக விட முடியாது, எங்கள் குடும்பம் மானம் கௌரவமும் எல்லாம் இதில் தான் இருக்குது, நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டேன்னா எங்கள் குடும்பமானம் எல்லாம் ஆகுறது அப்படின்னோடனே, ஏன்னா உங்கள் குடும்பமானத்துக்காக நான் எவன் கூடயும் வாழணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஓடி தான் போவேன்னு சொல்லிட்டு தேவங்க தான் ஓட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஜேக்கையும் பிடிச்சிங்க பாரு, உனக்கு கல்யாணம் நிற்கணும், எனக்கு இந்த என் அண்ணனோட கல்யாணம் நடக்கணும், அது 2த்துக்கும் ஏதாவது பண்ணலாம், மற்றபடி நீ ஓடி போகணுன்னு மட்டும் நினைக்காது அப்படின்னோடனே, என்ன பண்ணுவ, என்ன பண்ண முடியும் உன்னால் முதல்ல, எதுவும் பண்ண முடியாது, இந்த கல்யாணம் அவங்க நினச்ச மாதிரி நடக்கணும்னு எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நானும் ஓடி போகாமல் உங்கள் அண்ணன் கல்யாணமும் சுமூகமாக நடக்கணும்னா அந்த பண்ணையார் பையனை தான் சாவடிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கு, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் போக வேணாம், ஏதாவது பண்ணலாம், நீ முதல்ல வா, குடும்ப மானத்தை வாங்கி தொலைஞ்சிடாது, நம்மளோடதே இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம், சும்மா ஓடி போகிறேன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னோடனே அவரும், ஏன்டா உங்கள் குடும்ப மானத்துக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் போகணும் அப்படின்னோடனே, நான் தான் சொல்கிறேன்ல, திருப்பி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், திருப்பி கீன்னு கத்திகிட்டு இருந்தேன், ஒரு அரைஞ்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன், போயிட்டு இவன் ஓடி போக ட்ரை பண்ணுறான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், 400 பேர் உனக்கு காவலாக போட்டுருவாங்க, அப்புறம் ஓடி என்ன இந்த பக்கம் நடந்து கூட போக முடியாது, பரவாயில்லையா அப்படின்னு தேங்க தான் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. நான் தான் சொல்கிறேன்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு, வந்து தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. தேங்கும், உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னோடனே, அக்கறை உன் மேலே இல்லை, எங்கள் அண்ணனோட கல்யாணம் மேலே, அவன் ரொம்ப ஆசையாக இருக்கு அந்த கல்யாணத்துக்கு, அவனுக்கு பிடிச்சவனை கைப்பிடிக்க போகிறோன்னு, நீ சும்மா வந்து ஓடி போகிற நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டேன்னா இவன் கல்யாணமும் சேர்ந்து நின்றுச்சுன்னா அவனுக்கு மனசு தாங்காது, அவன் ஜிம்மன் மேலே உயிரே வச்சுருக்கான் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியுமே அப்படின்னோடனே, பின்ன உன் கசினோட கல்யாணம் தானே, 2 பேரும் உன் கசின் தான், அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமையணும் உனக்கு கொஞ்சமாவது தோணுதா, அவங்க 2 பேருக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணும், அதுக்கு நீ என் வாழ்க்கையை நாசமாக போகணுன்னு என்னால் முடியாது அப்படின்னோடனே அவரும், எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. நீ பாட்டுக்கு ஊருக்குள்ளே ஓடுறியே, யாராவது பார்த்துட்டு இவங்க வீட்டு பையன் தேங்க இப்படி ஓடி போயிட்டுருக்கான்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்னோடனே, ஏண்டா மணி இப்போ 3, எவன் முழிச்சிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முடிக்க, அங்கே ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளேருந்து, எவன்டா 3 மணிக்கு பேசிட்டு போயிட்டுருக்கிறது, வந்து குறுக்கால மிதிச்சேன் அவ்வளோதான், முதுகலை நவுந்துக்கும், போங்கடா அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. சீக்கிரம் பார்த்தல முழிச்சிருக்காங்களா, நீ என்ன இது சிட்டின்னு நினச்சியா, எல்லாம் இழுத்து பொத்திட்டு 12 மணிக்கு தூங்கிடுறது, இது கிராமம்டா, எல்லா நேரமும் முழிச்சு தான் இருப்பாங்க, ஈவன் செவத்துக்கு கூட காது இருக்கும் அப்படின்னு சொல்ல தேவங்க ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் இவங்களும் திருப்பி வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே இவங்களோட தாத்தா தான் லைக் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஜேக்கவும்,
டேய் என்னடா அந்த கிழமை இந்நேரத்தில் நடந்துகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். தேங்கும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி பார்க்க, சரி அவன் நடந்துட்டு போகிறான் வான்ற மாதிரி ஜேகே கூப்பிட்டு போக, தேங்கும் நில்லு, நீ தானே சொன்ன செவுத்துக்கு காது இருக்கும் பாம்புக்கும் காது இருக்குன்ட்டு, இப்போ என்னன்னா நீ பாட்டுக்கு அந்த கிழமை முன்னாடி போகிறேங்கிற, அவன் இந்நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறதான் அப்படின்னோடனே, அதுக்கு அப்படின்னோடனே இரு இவன் எங்கேயாவது போயிடட்டும் அப்புறமேட்டு போய்க்கலான்னொன்னே, அப்போ தான் ரூம்லேருந்து இன்னொருத்தர் வராரு. வந்துட்டு தாத்தா இங்கே என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவரும் டேய் எனக்கு எங்கடா கண்ணு தெரியுது, நான் இந்த பக்கம் வந்தேன், ரூமுக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியாமல் இங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னொன்னே, அவரும் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஜேகே தான் தேங்க பார்த்து முறைக்கிறாரு, டேய் கண்ணு தெரியாத கிழவனை பார்த்து எதுக்கு இப்படி பயப்பட வச்சேன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, தேங்க சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போக, ஜேகே தான் சரி போ ரூமில் தூங்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக, தேங்கும் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிங்க பாரு, நீ ஒழுங்கா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துற, மேபி நீ நிறுத்தலைன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் நாளைக்கு ஓடி போயிடுவேன். நாளைக்கு நான் ஓடி போயிட்டு ஓமான கப்பல் எரிச்சு உங்கள் அண்ணன் கல்யாணம் நின்றுச்சுன்னா என் மேலே எந்த தப்பும் கிடையாது, புரியுதா அப்படின்னொன்னே, ஜேகேவும் புரியுது போ அப்படின்னொன்னே, தேங்கும் ஓகே குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜேகேவும் ஐயோ இருக்கிற பிரச்சனையில் இவன் பொறுப்பை வேறு நான் சமாளிக்கணுமா, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரும் போயிருப்பார். ஓகேடா இதோட நான் ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், நான் நாளைக்கு லாங்காக போடுறேன். முதல்ல நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் வரட்டும், நம்மளோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்க்கட்டும், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுறேன். மறக்காமல் ஸ்டோரி நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டாட்டா ஓகே பாய்டா, see you all, love you, bye.